கத்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமீன். யார் நீதிமான்? நீங்களும் நானும் தாங்க. தம் பாவிகளா இருந்த உங்களை எண்ணி கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய நீதியின்படி உங்களை எண்ணி நீதிமானா மாத்திருக்காருங்க. எவர்களை எவர்களை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார், எவரை அழைத்தும் இருக்காரோ அவரை நீதிமாக ஆக்கியிருக்கார், எவரை நீதிமாக்கிறாரோ அவர் மகிமையும் படுத்தி வசனத்திற்கு பிரகாரமாக உங்களை முன்குறித்த தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களை நீதிமானாக தேவன் இனி வருங்கால மகிமையா நிரப்ப போறாரு. அதாவது வசனம் சொல்றதுன்னா, நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்க சிரசின் மேல உங்க தலைமையில என்ன பண்ணாரா? ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும்படி செய்வாராம். வந்துட்டு போற ஆசீர்வாதம், இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம், நாளைக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் ஒரு பகுதி மட்டும் இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா வருமானம் நல்லா இருக்கும், ஆனா உடல் ஆரோக்கியம் இருக்காது, சமாதானம் இருக்காது, குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, ஊழியம் சரியா பண்ண மாட்டாங்க. ஆனா வசனம் சொல்றதுன்னா ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும், உங்க பிள்ளையோட படிப்பு காரியங்கள், மங்கள காரியங்கள், வெளிநாட்டுக்கு போகிற பயண காரியங்கள், எல்லா தொழிற்சலத்துல, உடல் ஆரோக்கியத்துல, சமாதானத்துல, பிரேயர் லைஃப்ல, ஊழியத்துல, எல்லா இடத்துலயும் கர்த்தர் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும்படி செய்வாராம். நித்தியமாய் சிரசுமே தங்கி இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப்படுறாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. நீதிமானுக்கு என்று பல ஆசீர்வாதங்கள் இருக்கு. நீதிமான் பழைய போய் செழிப்பான், நீதிமான் எழுதல் விழுந்தால் எந்திரிப்பான்னு சொல்லி அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்துல இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் குறிப்பிட்டு சொல்ற வாக்குறது என்னன்னா, நீதிமான்கள் சிரசின் மேல், உங்க சிரசின் மேலும் என் சிரசின் மேலும் தலையின் மேலும் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும்படி இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறாரு. இந்த வருடம் முதல் ஒவ்வொரு நாளும் 360 நாளும் ஒரு ஆசீர்வாதத்தை, புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் காணும்படி, நித்தியமாய் காணும்படி உங்க சிரசின் மேலும் என் சிரசின் மேலும் கர்த்தர் எழுதி விட்டார். ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.